வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். அல்ட்ரா டிவியை இப்போ நான் அன்பாக்ஸ் பண்ணி ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. இந்த டிவி தான் ரெகுலரா நாங்க வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பதிவில் இந்த டிவியை பத்தின என்னுடைய விமர்சனம் ஒரு மாசம் என்னுடைய யூசேஜ்ல எப்படி இருந்தது அப்படிங்கறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பட் இந்த விமர்சனம் வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய அன்பாக்சிங் வீடியோ நீங்க என்ன பார்க்கலன்னா அதை டக்குன்னு பார்த்துட்டு வந்துருங்க. அந்த அன்பாக்சிங் வீடியோல கூட நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. அந்த கேள்விகளுக்கான பதில முதல்ல சொல்லிட்டு அப்புறமா நான் ரிவ்யூவை ஆரம்பிக்கிறேன். பல பேர் இன்னமும் கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னா வியூனுடைய சர்வீஸ் பத்தி. வியூனுடைய சர்வீஸ் சென்டர் இந்தியாவில் பல இடங்கள்ல இருக்கு. ஒரு 12 பெருநகரங்கள்ல வச்சிருக்காங்க. உங்க ஊர்லயே உங்க தாலுக்கா உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இல்ல அப்படின்னா இந்த டிவியை நீங்க வாங்கி யூஸ் பண்ண முடியாதுன்னு கிடையாது. இந்தியாவில நீங்க எங்க இருந்தாலும் இந்த டிவியை நீங்க தாராளமா வாங்கி நீங்க யூஸ் பண்ணலாம். பிரச்சனை வந்தது அப்படின்னா டோல் ஃப்ரீ நம்பர் இல்லாட்டி வாட்ஸ்அப்ல சாட் பண்ணி அவங்கள்ட்ட நீங்க ஹெல்ப் கேட்கலாம். ஆன் கால் சர்வீஸ் மூலமா உங்க வீட்டுக்கு ஒரு சர்வீஸ் பண்றவரை அனுப்பிச்சு பிரச்சனையை சரி பண்ணுவாங்க. அப்படி அவரால் அவங்க வீட்லயே பிரச்சனை சரி பண்ண முடியல அப்படின்னா வாரண்டி பீரியட்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அந்த சர்வீஸ் ஏஜென்ட் அந்த டிவியை எடுத்துட்டு போயிட்டு ரிப்பேர் பண்ணி திருப்பி கொண்டாந்து கொடுத்துருவாங்க. டிவிக்கு ஸ்டெபிலைசர் வேணுமான்னு கேட்பீங்க. இன்னைக்கு வர பல டிவிக்கு ஸ்டெபிலைசர் தேவையில்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா உங்க ஏரியாவில் வோல்டேஜ் பிளக்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற முடிவு எடுங்க. இந்த வியூ அல்ட்ரா டிவியினுடைய விலை பாத்தீங்க அப்படின்னா 43 இன்ச் டிவி 25,999 ரூபா, 50 இன்ச் மாடல் 28,999 rupees, 55 இன்ச் மாடல் 32,999 rupees, 65 இன்ச் மாடல் 48,999 rupees. இந்த டிவியுடைய அன்பாக்சிங் வீடியோவில் பல பேர் கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா இந்த வியூ அல்ட்ரா டிவிக்கும் இந்த வியூ பிரீமியம் டிவிக்கும் என்ன வித்தியாசம், எது பெட்டர், எதை வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்க. ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னா இந்த வியூ அல்ட்ராவுக்கும் வியூ பிரீமியமுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஒரே ஒரு வித்தியாசம் டெக்னிக்கலா பார்த்தோம் அப்படின்னா வியூ அல்ட்ரால ஒரு HDMI போர்ட் CEC போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த CEC HDMI போர்ட் மூலமா இதுல கனெக்ட் பண்ணிருக்கக்கூடிய மற்ற டிவைஸை நீங்க ரிமோட் கண்ட்ரோல் மூலமே நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். மற்றபடி இந்த வியூனுடைய பிரீமியம் டிவி பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட்ல மட்டுமே அவைலபிளா இருந்துச்சு. இந்த டிவியோட டிமாண்ட் அதிகமா இருந்ததுனால பிளிப்கார்ட்டை தவிர வித்த சேனல்லையும் நம்ம வித்த ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துல இருந்ததுனால அவங்க வியூ அல்ட்ரா அப்படிங்கிற ஒரு மாடல் நேம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அந்த டிவியை விற்க ஆரம்பிச்சாங்க. ஏன் வியூ பிரீமியமே வேணா அமேசான் மற்றும் ஆஃப்லைன்ல விற்க ஆரம்பிக்க வேண்டியதானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் இதனால சட்ட ரீதியா பல சிக்கல்கள் வந்திருக்கும் அவங்களுக்கு. அதனால தான் அவங்க சூஸ் பண்ணல. எந்த டிவியை வாங்கலாம், வியூ அல்ட்ரா வாங்கலாமா வியூ பிரீமியம் வாங்கலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த இரண்டு டிவியில எதை வேணா நீங்க வாங்கிக்கலாம். ஆனா அதே மாதிரி இன்னொரு கேட்ட கேள்வி என்னன்னா லான்ச் பிரைஸுக்கும் இப்ப இருக்கிற பிரைஸுக்கும் பயங்கரமா வித்தியாசம் இருக்கு, ஏன் அப்படி வித்தியாசப்படுது அப்படின்னு பல பேர் கேட்டீங்க. அகைன் இந்த டிவியோட டிமாண்ட் அதிகமா இருந்ததுனால உடனடியா பாத்தீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கில் டிவிஸ் வித்து போயிருச்சு. அபிஷியலா வியூ அனௌன்ஸ் பண்ண பிரைஸ்ல தான் அமேசான் வித்துட்டு இருந்தாங்க. ஆனா அவங்கள்ட்ட இருந்து நிறைய செல்லர்ஸ் இந்த டிவியை மொத்தமா வாங்கி அவங்க இஷ்டப்பட்ட பிரைஸுக்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இப்ப கூட நீங்க பிளிப்கார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த வியூ பிரீமியம் டிவியினுடைய விலை தாறுமாறா இருக்கும். ஆனா அமேசான்ல ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. லான்ச்ல இருந்து ஒரு 1000 2000 இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கு மேல தாறுமாறா ஒன்னும் இன்க்ரீஸ் ஆகல. இப்போ கூட டிவி அவுட் ஆஃப் ஸ்டாக்ல தான் இருக்கு. டிவி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொன்ன பிரைஸ்ல இந்த டிவி ஸ்டாக்ல இருந்துச்சுன்னா நீங்க வாங்கலாம். சரி, இப்போ நம்ம விமர்சனத்தை ஆரம்பிப்போம். முதல்ல டிசைன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பார்ப்போம். டிசைனை பத்தி அன்பாக்சிங் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பெசல்ஸ் ரொம்பவே ஸ்லிம்மா கொடுத்திருக்காங்க. டிவியினுடைய டிஸ்பிளேயோட திக்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தின்னா தான் இருக்கு. பட் ஸ்பீக்கர் சைஸ், பின்னாடி இருக்கிற சர்க்கியூட் ஹவுசிங் சைஸ் இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா டிவி கொஞ்சம் திக்கா தான் இருக்கு. இது நீங்க டெஸ்க்டாப்ல நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த திக்னஸ் உங்களுக்கு தெரியாது. ஆனா வால் மவுண்டிங் பண்றப்போ அந்த திக்னஸ் உங்களுக்கு தெரியதான் செய்யும். பட் பெசல்ஸ் ரொம்ப தின்னா இருக்கிறதுனால டிவி பார்க்கிறதுக்கு லுக்கா இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிறது 50 இன்ச் மாடல். ரொம்பவே லைட் வெயிட்டான டிவி தான். நீங்க சேஃபா நீங்க வால் ஹேங்கிங் கூட நீங்க பண்ணிக்கலாம். பின்னாடி இருக்கிற போர்ட்ஸ் எல்லாமே நீங்க வால் மவுண்டிங் பண்ணா கூட ஈஸியா அக்சஸ் பண்ணிக்கலாம். பிக்சர் குவாலிட்டி பத்தி நம்ம பார்ப்போம். வியூ பிரீமியம் டிவியோட ரிவ்யூ நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா இனிமே நான் சொல்ல போறது எல்லாமே இரண்டுக்குமே ஒண்ணுதான். 400 nits பிரைட்னஸ் கொண்ட ஒரு டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. ரொம்பவே பிரைட்டா இருக்கு. அன்இவன் பிரைட்னஸ் கிடையாது. கான்ட்ராஸ்ட் லெவல்ஸ் டீப்பா ஈவனா இருக்கு. சேச்சுரேஷன் அதிகமா கிடையாது. ஆனா பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். கலர் அவுட்புட் பாத்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டா இருக்கு. காமா கண்ட்ரோல் மற்றும் கலர் காலிபிரேஷன் கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க செட்டிங்ஸ் நீங்க மாத்திக்கலாம். இப்போ அவங்க லான்ச் பண்ணிருக்க இந்த வியூ அல்ட்ரா மாடல் எல்லாமே 4K டிவி மாடல்ஸ். 4K டிவி அப்படின்னு சொன்ன உடனே அப்ஸ்கேலிங் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கேட்பீங்க. அப்ஸ்கேலிங் இருக்கு. ஆனா நீங்க நார்மலா நீங்க டிவியில பார்க்கக்கூடிய SD கண்டென்ட்டுக்கு அப்ஸ்கேலிங் கிடையாது. ஆன்லைன் OTT கண்டென்ட்டுக்கு மற்றும் வீடியோ ஆன் டிமாண்ட் கண்டென்ட்டுக்கு மட்டுமே அப்ஸ்கேலிங் கொடுத்திருக்காங்க. பட் ரெகுலர்
ரெகுலரா ஒரு SD கண்டென்ட் நீங்க டிவில நீங்க பாத்தீங்க அப்படின்னா பிக்சர் குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட இந்த டிஸ்ப்ளே டால்பி விஷன் சப்போர்ட் பண்ணுது, HDR10, HLG இந்த மாதிரி இருக்கிற பல HDR டெக்னாலஜிக்கு சப்போர்ட் பண்ணுது. சவுண்ட பொறுத்த மட்டும் இந்த டிவில பாத்தீங்க அப்படின்னா 30 வாட்ஸ் கனல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. 43 இன்ச் மாடல்ல மட்டுமே 24 வாட் ஸ்பீக்கர், 50 இன்ச், 55 இன்ச் மற்றும் 65 இன்ச் டிவிக்கு 30 வாட் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. டால்பி ஆடியோ சப்போர்ட் இருக்கு. MS12, டால்பி டிஜிட்டல் பிளஸ், DTS வெர்ச்சுவல் சரவுண்ட் சவுண்ட் இப்படி பல டெக்னாலஜிக்கு சப்போர்ட் பண்ணுது. Play Rowdy Baby in YouTube. ஸ்பீக்கர்னுடைய குவாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கர்ஸ் நல்லா லவுடா இருக்கு. பெரும்பாலான வீடுகளுக்கு ஒரு சவுண்ட் பார் எக்ஸ்டர்னலா போட்டு யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா லவுடான ஸ்பீக்கர் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. பட் ரொம்ப பெரிய ஹாலா இருக்கு, சவுண்ட் கேட்கல அப்படின்னா நீங்க சவுண்ட் பார் அட்டாச் பண்ணிக்கலாம். சவுண்ட் பார் அட்டாச் பண்றதுக்கான எல்லா போர்ட்ஸும் இந்த டிவில கொடுத்திருக்காங்க. சாஃப்ட்வேர்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த VU அல்ட்ரா டிவி கூகுளுடைய அபிஷியல் Android 9 TV OSல ரன் ஆயிட்டு இருக்கு. Chromecastக்கான சப்போர்ட் இருக்கு, Google Assistantக்கான சப்போர்ட் இருக்கு. Google Play Storeல போய் உங்களுக்கு என்ன அப்ளிகேஷன் வேணுமோ நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். Google Play Storeல இல்லனா கூட சில அப்ளிகேஷன்ஸ் நீங்க சைட் லோட் பண்ணி கூட நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டிவியோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டிவி Bluetooth 5.0 சப்போர்ட் பண்ணுது, டூயல் பேண்ட் வைஃபைக்கான சப்போர்ட் இருக்கு. HDMI போர்ட்னு பார்த்தோம்னா 3 போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு போர்ட் வந்து HDMI ARC, CEC மற்றும் DLNA சப்போர்ட் பண்ணுது. USB போர்ட் 2 போர்ட் கொடுத்திருக்காங்க. டிஜிட்டல் ஆடியோ அவுட்புட் ஆப்டிகல் போர்ட் வந்து ஒரு போர்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு இயர்போன் ஜாக்கும் இருக்கு. அனலாக் கனெக்ட் பண்றதுக்கு RF போர்ட் கொடுத்திருக்காங்க. AV இன்புட் கொடுத்திருக்காங்க. ஈத்தர்நெட் போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. டிவி ரன் ஆயிட்டு இருக்கிற ப்ராசஸர் பார்த்தோம் அப்படின்னா குவாட் கோர் ப்ராசஸர், 16GB ஸ்டோரேஜ் மற்றும் 2GB RAM கொடுத்திருக்காங்க. USB போர்ட்ல 4TB ஹார்ட் டிஸ்க் வரைக்கும் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டேன், ஒர்க் ஆகுது, எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாரும் யூஸ் பண்ற வீடியோ ஃபார்மேட்ஸ் மற்றும் ஆடியோ ஃபார்மேட்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டேன், எந்த பிரச்சனையும் இல்ல, ஸ்மூத்தா ஒர்க் ஆகுது. இந்த VU அல்ட்ரா டிவி அமேசான்ல மட்டும் இல்லாமல் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லயும் இருக்கு. சோ எந்த ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு, உங்க ஊர்ல அவைலபிளா இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். இந்த டிவில 3D சப்போர்ட் கிடையாது. ஆனா கேம் விளையாடுறதுக்கு நீங்க பிளே ஸ்டேஷனோ எக்ஸ்பாக்ஸோ எந்த ஒரு கேமிங் கன்சோல் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணனும் கூட நீங்க கனெக்ட் பண்ணி நீங்க மானிட்டரா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டிஷ் ஆண்டனா, கேபிள் டிவி, அரசு கேபிள் டிவி எதை வேணா நீங்க கனெக்ட் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். 5.1 ஆடியோ சேனலுக்கான சப்போர்ட் இருக்கு. 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. அதுக்கு மேல நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணனும் நினைக்கிறீங்க, எக்ஸ்டெண்ட் வாரண்டி நீங்க பே பண்ணி VU கிட்ட இருந்து நீங்க பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். VU டிவி வாங்கலாமா, MI டிவி வாங்கலாமா, தாம்சன் டிவி வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நான் ரிவ்யூ பண்ணி பார்த்ததுல டிஸ்பிளேனுடைய குவாலிட்டி இந்த 3 பிராண்ட்ல இருந்து வர டிவியை விட VU பிராண்ட்ல இருக்கிற டிஸ்பிளே குவாலிட்டி பெட்டரா தெரியுது. அதுக்காக நீங்க சோனி, சாம்சங், பானாசோனிக்லாம் இந்த டிவியோட கம்பேர் பண்ணாதீங்க, அது வேற ரேஞ்ச். ஆனா இந்த பிரைஸ் ரேஞ்சில VU அல்ட்ரா டிவி ஒரு தரமான டிவி தான். ஆனா நான் ஒரு மாசம் யூஸ் பண்ணி பார்த்ததுல இந்த டிவி எனக்கு திருப்திகரமா இருக்கு. பிரச்சனை எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த ரிமோட் கண்ட்ரோல் ஒன்று தான் எனக்கு சின்ன பிரச்சனையாவே இருக்கு ஆரம்பத்துல இருந்து. இந்த பிரைஸ் ரேஞ்சில நான் பேக்லைட் ரிமோட் கண்ட்ரோல்லாம் நான் எதிர்பார்க்கல. ஆனா அந்த ரிமோட் கண்ட்ரோல் இருக்கிற பட்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபிளாட்டா இருக்கிறதுனால இருட்டில் நம்ம எந்த பட்டன் எங்க இருக்கு அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு. அதே மாதிரி சில நேரம் இது ப்ளூடூத் ரிமோட் கண்ட்ரோல் தான், பட் சில நேரம் ரெஸ்பான்சிவா இருக்க மாட்டேங்குது. திடீர்னு அந்த ப்ளூடூத் கனெக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா டிஸ்கனெக்ட் ஆயிடுது. சோ திருப்பி மெனு பட்டனை லாங் பிரஸ் பண்ணி இந்த ரிமோட் கண்ட்ரோல பேர் பண்ண வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து ரொம்ப பிரைட்டான டிஸ்பிளே கேட்பாங்க. அதனால தான் VU கம்பெனில இருந்து ரொம்ப ஒரு பிரைட்டான டிஸ்பிளே வேணும்னே அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. பட் என்னுடைய யூசேஜுக்கு இந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் ஓவரா இருக்கு, கம்மியா குறைச்சு வச்சு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இதை தவிர லைட் ப்ளீடிங் மாதிரி வேற எந்த பிரச்சனையும் இந்த மாடல்ல கிடையாது. இந்த VU அல்ட்ரா டிவி நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த லிங்க் பக்கத்திலேயே பிரைஸும் போட்டிருக்கேன். சோ அந்த பிரைஸ்ல அந்த டிவி அப்ப அவைலபிளா இருந்துச்சு அப்படின்னு நீங்க கிளிக் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். ஸ்டாக்ல இருந்தா வாங்கிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.